பிரைஸ் தி லார்ட். உன்னதமான ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தரை அதிகமாக துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் தினம் தினம் அவர் நமக்கு நன்மை செய்து நம்மை அற்புதமாக நடத்தி வருகிறார். அவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனம். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. வேத புத்தகத்துல ஆடுகள் என்று சொல்லும்போது ஆத்துமாக்களை குறிக்கிறது, மனுஷரை குறிக்கிறது. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும், இயேசு சொல்லுகிறார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறத பார்க்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மகான்கள், எவ்வளவு பெரிய புறவிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பற்பல விதமான காரியங்களை எல்லாம் சொல்லி போயிருக்கிறார்கள். ஆனால் அவைகளால் மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் அவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இப்ப அவர் ஒரு பிறவி, ஒரே பேரான குமாரன் அல்லது ஒரே அவதாரம். இதுக்கு முன்னால அநேக அவதாரங்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களால மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாததுனால அவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய், ஆடுகளை ஏமாற்றுகிறவர்களாக, மனுஷரை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படியும் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. 9வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். பிதாவினிடத்துல போகிறதற்கு இயேசுதான் வாசல். அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பு சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வேத புத்தகத்துல பாருங்க, எவ்வளவு மேய்ச்சல் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு அடுத்த காரியங்கள் எவ்வளவு ஃபுட் இருக்கிறது. நமக்கு சரீரத்துக்கு ஃபுட் இல்லை என்று சொன்னா பாருங்க, சரீரம் டயர்டாகி விடுகிறது. அதுபோலதான் நம்முடைய ஆத்மாவுக்கு சரியான மேய்ச்சல் கிடைக்கவில்லை என்றால் ஆத்மா என்ன செய்கிறது? டயர்டாகி விடுகிறது. ஆத்மா சோர்ந்து போகிறது. ஆத்மா தேவனை விட்டு தூரம் போய் விடுகிறது. ஆகவேதான் சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார் என்று பக்தன் சொல்லுகிறத பார்க்க. அந்த ஒரு மேன்மையான அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவாக உண்டாவதாக. 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். எனக்கு முன்னாக வந்தவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக, சர்வலோகத்தின் ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்க. இந்த காலை வேளையில பாருங்க, இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாகத்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு, அவர் மூலமாகத்தான் நமக்கு பரலோக ராஜ்யம். அந்த ஒரு அனுபவத்தை வாஞ்சிக்க வேண்டும். இந்த உலகம் சீக்கிரமா முடிய போகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு உண்மையாய் காணப்படவும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு நமக்கு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. அந்த கடைசி நாளில கர்த்தர் வெளிப்படும் போது நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
கர்த்தர் உங்களை நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாய் வைப்பார். மறு உலகத்திலும் தம்மோடு தம்முடைய ராஜ்யத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் அந்த மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரியவர், உங்களை நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோ ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக ஆண்டவரே, பரிசுத்தமாக்கப்பட்ட சபையை, தேவ ஜனத்தை சேர்க்கும்படியாய் நீர் சீக்கிரமாய் வருகிறீரப்பா. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உமக்காய் ஜீவிக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் தயவு செய்யும். நிறைவான நன்மைகளை கொடும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.